இன்றைக்கு நான் உங்களோடு கூட உபவாசத்தின் நன்மைகளை குறித்து பேச விரும்புகிறேன். உடனே எல்லாரும் நடாது இப்படி ஒரு போரிங்கான டாபிக் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. உபவாசம் அப்படிங்கிறது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியம். இதில் இருக்கிற நன்மைகளை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் உபவாசத்தை ஒரு ஸ்கெடியூலாக போட்டு அதை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா உபவாசம் என்பது அவ்வளவு நன்மைகளை உங்களுடைய ஆவிக்குள்ளாகவும் கொண்டு வருகிறது, உங்களுடைய சரீரத்திற்கும் உபவாசம் நன்மைகளை தான் கொண்டு வருகிறது. டாக்டர்ஸே சொல்றாங்க அப்பப்போ ஃபாஸ்டிங் இருக்கிறது நல்லதுன்னு. ஏன்னா அவ்வளோ தூரம் காலையில் மத்தியானம் நைட்டு ஃப்ரை இதெல்லாம் சாப்பிட்டு உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாம் அவ்வளவு ஓவர் ஒர்க்டாக இருக்கு. ராத்திரி பகலன் ராத்திரி நீங்கள் படுத்து தூங்கிட்டீங்க, ஆனால் உங்கள் வயிறு என்னைக்கு தூங்கி இருக்குது? முழுசாக முழுங்கின அந்த முழு சிக்கனை ராத்திரி எல்லாம் அது ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. உங்கள் பாடி மற்ற சரீரத்தின் மற்ற அவயவங்கள்லாம் தூங்க ரெஸ்ட் எடுத்தாலும் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு ரெஸ்டே இல்லை. அதனால டாக்டர்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறது உங்கள் சரீரத்துக்கும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு காரியம், பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ வாட் இஸ் ஃபாஸ்டிங்? உபவாசம் அப்படின்னா என்ன? உபவாசம் என்பது நம்முடைய சிந்தைகளை ஆண்டவருக்கு நேராக திருப்பும்படிக்கு நாம் உணவை தவிர்ப்பதற்கு பெயர்தான் உபவாசம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய மைண்டை ஆண்டவருக்கு நேராக அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக சாப்பிடாம இருக்கிறதுக்கு பெயர் தான் உபவாசம். ஆனால் இன்னைக்கு நான் பேசிக்கொண்டிருப்பது கிறிஸ்தவ ஆவிக்குரிய உபவாசத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறேன். அதனால ஏதோ பட்டினி கிடக்கிறதா உபவாசம் நீங்க நினைச்சிடக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சாப்பிடாம இருந்துட்டா, பட்டினி இருந்துட்டா, ஒரு நாள் ஒரு லஞ்சை மிஸ் பண்ணிட்டா உடனே அது ஃபாஸ்டிங் அப்படின்னு நினைக்கிறாங்க. நோ, ஃபாஸ்டிங் இஸ் நாட் ஸ்கிப்பிங் மீல்ஸ். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா எத்தனையோ தடவை ஆஃபீஸில் லஞ்ச் சாப்பிடாம இருந்திருக்கிறீங்க, வேலையில் பிஸினால், அப்படிதானே? எத்தனையோ தடவை நீங்க பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமையே உடனே ஓடி இருக்கிறீங்க. பஸ்ஸை பிடிக்கணும், ட்ரெயினை பிடிக்கணும், ஆஃபீஸுக்கு நேரமே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் விட்டுட்டு ஓடி இருக்கிறீங்க, லஞ்ச் விட்டுட்டு ஓடி இருக்கிறீங்க. அப்போ சில சமயம் டிராவல் பண்ணும் பொழுது உங்களால் டின்னரை சாப்பிட முடியல. அப்போ அதெல்லாம் ஃபாஸ்டிங்னு கவுண்ட் ஆயிருமா? இல்லை. உபவாசம் அப்படிங்கிறது வந்துட்டு ஏதோ சாப்பாடை தவிர்ப்பது மாத்திரம் அல்ல உபவாசம். ஸோ ஃபாஸ்டிங் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஸ்கிப்பிங் மீல்ஸ். சிலர் பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஃபாஸ்டிங் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா சாப்பிடாம இருக்கிறதையெல்லாம் ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நோ, ஃபாஸ்டிங் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஸ்கிப்பிங் மீல்ஸ். இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு உபவாசம்னா என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா அதை வந்துட்டு ஒரு உண்ணாவிரதம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. சில சமயம் வந்துட்டு உண்ணாவிரதம் இருப்பாங்க மக்கள். எதுக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த காரியம் கிடைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கறதுக்காக ஒரு உண்ணாவிரத போராட்டம். இன்னைக்கு நிறைய பேர் உபவாசத்தை என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா உண்ணாவிரதத்தின் ஒரு ஆவிக்குரிய வெர்ஷனா உபவாசத்தை நினைக்கிறாங்க. You see, fasting is not the spiritual version of the hunger strike. எனக்கு ஆண்டவரே இதை நீங்க கொடுத்தா தான் நான் சாப்பிடுவேன், இதை நீங்க கொடுத்தா தான் இனி நான் என்னைக்கு இதை கொடுக்குறீங்களோ அன்னைக்கு தான் என் வாயில நான் தண்ணியை ஊற்றுவேன், அன்னைக்கு தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற உண்ணாவிரதம் ஆண்டவருக்கு முன்னால நடத்தி கொண்டிருக்கிற போராட்டம் அல்ல உபவாசம். உபவாசம் அப்படிங்கிறது ஒரு ஆவிக்குரிய பயிற்சி. வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னா பெரிய பெரிய தேவ மனிதர்கள், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை சாதித்த அநேகர் இந்த உபவாசம் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை அவர்கள் செய்ததை நாம் பார்க்கிறோம். மோசே உபவாசித்திருந்தார், எலியா உபவாசித்திருந்தார், யோசுவா உபவாசித்திருந்தார், தானியேல் உபவாசித்திருந்தார், நெகேமியா உபவாசித்திருந்தார். இப்படி வேதாகமத்திலே பெரிய பெரிய தேவ ஊழியக்காரர்கள் பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி சபை கூடி அவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So fasting was a powerful tool. ஆவிக்குரிய ஒரு பயிற்சியாக வேதாகமம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவே உபவாசித்தார். ஆமென். மாம்சத்துல நீங்க வந்துட்டீங்கனால உபவாசம் ரொம்ப அவசியமா இருக்குது பல நல்ல விஷயங்களுக்காக. அதனால தான் இயேசுவே கடவுளே இந்த மாம்சத்துக்குள்ள வந்தப்போ அவருமே உபவாசம் இருந்தார். பார்த்துக்கோங்க, ஏசப்பா ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால 40 நாட்கள் உபவாசித்ததை நாம் பார்க்கிறோம். அதுவும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட
அனுப்பப்பட்டவராய் அவர் அந்த உபவாசத்திற்குள்ளாக நடத்தப்படுகிறார். So fasting we see is an amazing thing. இந்த இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் உபவாசிப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு நம்பிக்கை. அதனாலதான் அவர் சொல்றார் நீங்கள் உபவாசிக்கும் போது அப்படிங்கிறார். மத்தேயு 6:16 அவர் வந்துட்டு if you fast இல்ல எப்பா எப்படியாவது தப்பி தவறி என்னைக்காவது நீங்க பட்டினி இருந்துட்டீங்கன்னா அப்படின்னு சொல்லல. நீங்கள் உபவாசிக்கும் பொழுது இங்கிலீஷ்ல when you fast அப்படின்னு இருக்கு. அப்படின்னா நீங்களா உபவாசம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வச்சிருந்திருக்கிறார். இந்த சீஷர்கள் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. யோவான் ஸ்நானனுடைய சீஷர்கள் யோவான் ஸ்நானன்லாம் உபவாசிக்கிறவராக இருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவரோடு இருந்த சீஷர்கள் எப்போ பார்த்தாலும் போகிற வழியில் ஒரு அரிசி இருந்துச்சுன்னா ஒரு வயலில் கோதுமை இருந்துச்சுன்னா அதை மணியை பிடுங்கி சாப்பிட்றாங்க. இவங்க போகிற இடத்துலலாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இந்த பரிசேயர்கள்லாம் அவங்களாம் ஸ்ட்ரிக்டாக இன்னைக்கெல்லாம் நாங்கள் உபவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் எண்ணெய் ஊற்றிட்டு முகத்தையெல்லாம் வலிச்சுக்கிட்டு நாங்கள் உபவாசிக்கிறோங்கிறது ஓப்பனாக ட்ரம்பட் அடிக்காமல் நியூஸ் பேப்பர்ல ஹெட்லைன்ஸ் போடாம போட்டுட்டு சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க எல்லாம் பார்த்து கேட்கறாங்க, என்ன உங்க ஆளுங்க எல்லாம் உபவாசம் பண்றது இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க பெருமையா கேட்டப்ப ஏசப்பா சொல்றாரு, மணவாளனே கூட இருக்கும்போது எதுக்கு மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிக்கணும்? அவங்கெல்லாம் இப்போ உபவாசிக்க மாட்டாங்க. ஆனால் மணவாளன் எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள் அப்படிங்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து பரம் ஏறி போனதுக்கு அப்புறம் உபவாசிப்பாங்க. அப்படின்னா நீங்களும் நானும் அவருடைய சீஷர்களாக அவருடைய பிள்ளைகளாக நம்ம உபவாசிப்போம் அப்படின்னு சொல்லி இயேசப்பா எதிர்பார்த்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய தவறான புரிந்து கொள்ளுதல்கள் உபவாசத்தை குறித்து இருக்குது. There are a lot of myths regarding fasting. அதில் ஒன்று ரெண்டு பேசிட்டு அதுக்கப்புறம் உபவாசம் நமக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். நீங்க எல்லாரும் உபவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. Now watch this. A lot of people think when they fast they can change the will of God, or they think they can change the mind of God through fasting. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உபவாசம் பண்ணனா ஆண்டவருடைய சித்தத்தை ஆல்டர் பண்ணிடலாம், ஆண்டவருடைய சித்தத்தை மாத்திரலாம், ஆண்டவரை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐயா, நீங்க ஆண்டவர் வழிக்கு வரணுமா இல்ல ஆண்டவர் உங்க வழிக்கு வரணுமா? எது நல்லது? இன்னைக்கு உபவாசம் பண்ணா ஆண்டவருடைய சித்தத்தை மாற்றி விடலாம் என்று சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள். ஆண்டவருடைய திட்டங்களை ஆண்டவருடைய சித்தத்தை மாற்றுவதற்கு அல்ல உபவாசம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்க சாப்பிடாம இருக்கிறனால ஆண்டவருடைய திட்டங்களையும் ஆண்டவருடைய சித்தத்தை மாற்ற முடியாது. என்ன நினைச்சிருக்கிறாங்கன்னா, நான் சாப்பிடலைன்னா அப்படியே ஆண்டவருடைய கையை வலுக்கட்டாயமா பிடிச்சு அந்த காரியத்தை செய்ய வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன, உங்க வயிறு ஆண்டவருடைய கைக்கு ரிமோட் கண்ட்ரோலா என்ன? இங்க வச்சனா அங்க ஒரு கையை நான் கண்ட்ரோல் பண்ணலாம், அவரை கொண்டு போய் அந்த இடத்துல அவருடைய கையை எடுத்து அங்க ஒரு காரியத்தை செய்ய வச்சிடலாம். இல்லைங்க, அது அல்ல உபவாசம். You see, your fasting, are you not giving food to your stomach and to your digestive tract, cannot alter and change the sovereignty of God. ஆண்டவருடைய அந்த கர்த்தத்துவம்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்துட்டு நீங்க சாப்பிடாம இருக்கிறனால மாற்ற முடியாது. பைபிள்ல ஒரு இடத்துல கூட ஆண்டவருடைய சித்தத்தை உபவாசத்தை மாற்றினதா நீங்க பார்க்கவே முடியாது. எங்க பார்க்குறீங்க? உடனே உங்க மைண்ட்ல ஞாபகம் வருது, ஓ இல்ல யோனா போய் நினிவை அழிக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனம் சொன்னதும் நினிவேல இருக்கிற எல்லாரும் உபவாசம் பண்றாங்க, உடனே ஆண்டவர் மைண்ட மாத்திட்டாரு. ஐயா, என்னைக்கு மனுஷனை கொல்றது ஆண்டவருடைய சித்தமா இருந்துச்சு? It was not God's perfect will that the people of Nineveh should die. அதுதானே ஆண்டவருக்கும் யோனாவுக்கும் கடைசியில் நடந்த அந்த பேச்சுவார்த்தையே. ஆண்டவர் யோனாட்ட என்ன சொல்றாரு? யோனா வந்துட்டு இவனுங்க செத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு, நான் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டேன். இப்ப யோனாவுக்கு என்ன பிரச்சனைனா, நான் சொன்னது நடக்கலைனா. Do you know that Jonah's prophecy was one failed prophecy? ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு சில சமயம் ஒன்று சொல்லி நடக்கல அப்படின்னு சொன்னா உடனே இந்த சொன்ன மாதிரி நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கோபிச்சுக்கிட்டு கோபத்தில் இல்லைங்க. Prophecies come with a condition. இப்போ யோனாவுடைய காரியத்தில் ஆண்டவர் சொல்றார், நீ போய் சொல்லு அவங்கள நான் அழிக்க போறேன்.
யோனா போய் நினிவேல சொல்றார், ஆண்டவர் உங்களை எல்லாரும் அழிக்க போறாரு, உங்களுடைய வழிகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்றார். யோனாவுக்கு என்னன்னா, நான் சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். இது நிறைவேறாம போயிருச்சுன்னா அப்புறம் என் ப்ராஃபஸிக்கு கொஸ்டின் வந்துடும். நான் ப்ராஃபட்டாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாயிரும். அதனால நான் சொன்னது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய ஈகோல இருக்கிறார். ஆனா ஆண்டவருடைய சித்தம் நினிவேவை மொத்தத்தையும் அழிக்கிறது ஆண்டவருடைய சித்தம். You see, you have to understand, God never delights in killing people. மனுஷன் அழிந்து போவது ஆண்டவருடைய சித்தமே கிடையாது. ஒரு மனுஷனுக்கு அழிவை உண்டு பண்ணுவது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியமே கிடையாது. ஆண்டவர் ஜீவனை கொடுக்கிறவர். இப்ப யோனா தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இவங்க எல்லாம் சாகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ இதுக்கடையில் என்ன நடந்துச்சுன்னா, இதை கேட்டதும் எல்லாரும் பயந்துட்டாங்க. நினிவேயரோட ராஜா எழும்பி சொல்றாரு, இனிமேல் யாரும் சாப்பிடக்கூடாது. ஊர்ல இருக்கிற ஆண் பெண் வயசானவங்க பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க ஆடு மாடு கூட சாப்பிடலைங்க. ரட்டுடுத்தி சாம்பலை போட்டுக்கிட்டு எல்லாரும் எங்க பொல்லாத வழிகளை மன்னிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு முன்பாக மனம் திரும்புகிறார்கள். என்ன நடந்துச்சு? ஆண்டவர் மனம் இறங்கி, சரி நீங்களே மாறிட்டீங்க, உங்களுக்கு இந்த அழிவு வந்ததே உங்களுடைய இந்த பொல்லாத வழிகளினால தான். ஆனா இப்ப நீங்க எல்லாரும் சாப்பிடாம இருந்து மன்னிப்பு கேட்டு உங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பிட்டீங்க, இனி எதுக்கு நான் உங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தன்னுடைய சிந்தையை மாற்றினார். இப்ப நல்லா கவனிங்க, ஆண்டவருடைய சித்தம் மாற்றப்படல. ஆண்டவருடைய சித்தம் எப்பொழுதுமே மனுஷனை அழிப்பது கிடையாது, உங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது தான் ஆண்டவருடைய சித்தம். அப்ப இன்ஃபேக்ட் அங்க நினிவேல என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவருடைய சித்தம் மாற்றப்படல, ஆண்டவருடைய சித்தம் அங்க நிறைவேறுச்சு. ஆண்டவருடைய சித்தம் என்ன? நீங்களாம் இப்படி பொல்லாத வழிகளிலே இருந்து அழிஞ்சு போகணும், செத்து போகணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய சித்தம் இல்ல. ஆண்டவருடைய பரிபூர்ண சித்தம் என்னன்னா, நீங்க எல்லாம் மனம் மாறி நல்லவங்களா இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய சித்தம். அப்ப இந்த தீர்க்க தரிசனம் கேள்விப்பட்டதும் அவங்க எல்லாம் உபவாசம் பண்றாங்க. அவங்க உபவாசம் பண்ணின பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆண்டவருடைய சித்தம் மாற்றப்படல, ஆண்டவருடைய இருதயத்தின் உண்மையான சித்தம் அங்க நினிவேல நிறைவேறினதை தான் நாம் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உபவாசிப்பதன் மூலமாக ஆண்டவருடைய சித்தத்தை வளர்ச்சிடலாம், அவரோட மைண்டை கொஞ்சம் மாத்திரலாம். பாருங்க, சோறு தண்ணி இல்லாம உட்கார்ந்து இருக்கிறேன், எப்படியாவது உங்க சித்தத்தை மாற்றுங்க. நான் அடிக்கடி ஒன்று கேட்பேன், ஆண்டவருடைய சித்தத்தை அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்க எதுக்கு மாற்றணும்? உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு நல்ல சம்பவம் ஒன்று இருக்குன்னா, என் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம்னு இருக்குன்னா, அது ஆண்டவருடைய சித்தம் தாங்க. ஆண்டவருடைய வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை குறித்த என் நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படிங்கிறார். அவை தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவானவைகள். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவர் என்ன குறித்து வச்சிருக்கிற சித்தம் எல்லாம் தீமைக்கு ஏதுவானதல்ல, நன்மைக்கு ஏதுவானது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஐயா, உங்களை குறித்து நீங்க வச்சிருக்கிற யோசனைகளை விட ஆண்டவர் உங்களுக்கு நல்ல யோசனைகளை வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க வச்சிருக்கிற யோசனைகளை விட ஆண்டவர் நல்ல யோசனைகளை வச்சிருக்கிறார். உங்க பிசினஸுக்கு நீங்க வச்சிருக்கிற நல்ல யோசனைகளை விட ஆண்டவர் பிரமாதமான நல்ல யோசனைகளையும் திட்டங்களையும் வைத்திருக்கிறார். அவருடைய சித்தம் தான் உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காரியம். அவருடைய யோசனைகள் தான் நம்முடைய வாழ்வுகளிலே சம்பவிக்கக்கூடிய நன்மையான காரியங்களாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் என் சித்தமே. என் சித்தங்கிறது நன்மை. ஐயா, நீங்க அதுக்கு தலைகீழா நின்னுட்டு நான் சாப்பிடாம இருந்து ஆண்டவருடைய சித்தத்தை வளைப்பேன் நெளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவருடைய சித்தம் தான் உங்களுடைய வாழ்வுகளிலே நடக்கக்கூடிய, என்னுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காரியமாக இருக்கிறது. அப்போ உபவாசம் வந்துட்டு ஆண்டவருடைய திட்டங்களை, ஆண்டவருடைய சித்தத்தை மாற்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்னா, அப்ப ஆண்டவருடைய சித்தத்தை விட உங்க உபவாசத்துக்கு தான் பவர்னு அர்த்தம். அப்படியா? Is your fasting stronger and powerful and greater than the sovereignty of God? No way. So fasting is not a means to change the will of God. It is a means to enforce the will of God.
உபவாசம் என்பது ஆண்டவருடைய சித்தத்தை மாற்றுவதற்கான ஒரு கருவி அல்ல. உபவாசம் என்பது ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு காரியமாகத்தான் இருந்திருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya, thank you Jesus Christ. சில நேரங்களில் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் ஆவிக்குரிய மண்டலங்களிலே உங்களுக்காக செயல்பட ஆரம்பிக்கிறார். நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வுகளில் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறுகிறதை பார்க்கிறீர்கள். நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய பிசினஸ்ஸிலே ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுகிறதை பார்க்கிறீர்கள். ஐயா, ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற வேண்டுமா? ஆண்டவருடைய திட்டங்கள், ஆண்டவருடைய நோக்கங்கள், ஆண்டவருடைய யோசனைகள் உங்களுடைய வாழ்வுகள், குடும்பங்கள், உங்களுடைய கூடாரங்கள், உங்களுடைய பிசினஸஸ், உங்களுடைய கரியர்ல நிறைவேறக்கூடாதபடிக்கு சில பிசாசின் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆவியின் மண்டலத்திலே உங்களுக்காக ஆண்டவர் தம்முடைய யுத்த தூதர்களை அனுப்பி உங்களுக்காக கிரியை செய்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. தானியேல் உபவாசித்த பொழுது ஆவியின் மண்டலத்தில் ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அவருக்கு வர வேண்டி இருந்த ஒரு தூதனை அங்கே பெர்சியா தேசத்து அதிபதி தடுத்துக் கொண்டிருந்தான் ஆவிக்குரிய மண்டலத்திலே. ஆனால் தானியேல் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டே இருக்கையில் ஆண்டவர் ஒரு பலத்த தூதனை அனுப்பி, ஆண்டவர் தம்முடைய மிகாவேல் தூதனை அனுப்பி அதை தடை செய்து கொண்டிருந்த ஆசீர்வாதத்தை தடை பண்ணின, ஜெபத்திற்கான பதிலை தடை பண்ணின அந்த பெர்சிய தேசத்து அதிபதியை முறியடிக்கிறார். பதில் வந்தது. உபவாசம் ஆண்டவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்விலே, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய கூடாரத்தில் நிறைவேறும்படிக்கு உதவி செய்கிறது. So fasting is not to change the will of God. உபவாசம் என்பது ஆண்டவருடைய சித்தத்தை மாற்றுவதற்காக அல்ல, அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக ஒரு பலத்த ஆசீர்வாதத்தின் கருவியாக இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன நினைக்கிறாங்க, உபவாசிச்சா பதில் சீக்கிரமா வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. உபவாசிக்கிறதுக்கும் பதில் சீக்கிரமா வர்றதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இல்லை. ஏன்னா ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு பண்ணியிருக்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவை அள்ளி செய்வேன். அப்படிதானே? எரேமியா 33:3 சொல்லியிருக்கிறார், call unto me and I will answer. நீ கூப்பிட்டாவே நான் ஆன்சர் பண்ணுவேன்றார். என்னது? நீ உபவாசம் பண்ணா இல்ல, நீ கூப்பிட்டாலே நான் உனக்கு ஆன்சர் பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஸோ உபவாசத்துக்கும் உங்களுக்கு பதில் சீக்கிரமா வர்றதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் சில நேரங்கள் என்ன நடக்குதுன்னா, நீங்கள் உபவாசிக்கும் பொழுது அந்த தடைகள், அந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கிற தடைகள் நொறுக்கப்பட்டு உங்களுக்கு பதில் வருகிறது. ஆனால் நீங்க உபவாசித்தால் தான் பதில் வருமா அப்படின்னு சொன்னா, உபவாசத்துக்கும் உங்க ஆன்சரோட ஸ்பீடுக்கும் ஆக்சுவலா சம்பந்தம் இல்லை. இன்னும் கொஞ்சம் பேர் நான் உபவாசிச்சேன்னா ஆண்டவர் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. உபவாசிச்சாதான் ஆண்டவர் பிரியமா இருப்பாரா? இல்லைங்க. அப்படின்னா இனி உங்களுடைய கிரியைகளினால் தான் ஆண்டவர் உங்க மேல பிரியப்படுறதே இருக்குங்கிற மாதிரி இருக்கு. Fasting does not bring a favor from God. நம்ம மேல ஆண்டவர் எப்பொழுதுமே கிருபையாக தான் இருக்கிறார். என்ன பார்க்கும் பொழுது அவர் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக எனக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில செய்த அவருடைய கிரியைகளின் மூலமாக பார்க்கும் பொழுது பிதாவுக்கு என் மேல ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிரியம் வந்துருதுங்க. The favor of God upon your life and mine is not relying on your fasting. ஏதோ நான் ஒரு 5 நாள் சாப்பிடாம இருந்தனால உடனே எனக்கு பிரியமான ஜெர்சன் அப்படின்னு ஆண்டவர் வரதில்ல. அவர் எப்பயுமே எனக்கு பிரியமான ஜெர்சன் தான் வர்றாரு. சோ நீங்க உபவாசிக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஃபேவர், no it doesn't do that. But I can tell you what fasting does to you. உபவாசம் செய்கிற ஒரு வல்லமையான காரியம் என்ன தெரியுமா? நம்பர் 1, உபவாசம் உங்களுடைய மாம்சத்தை கட்டுப்படுத்துகிறது. See, the problem is this. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன தெரியுமா பிரச்சனை? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் எப்பயுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்குதான். கலாத்தியர்ல பார்க்கிறோம், கலாத்தியர் 5:17 ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறதா. அப்படின்னா ஒண்ணு இல்ல, ஆவி ஒன்னு சொல்லுது, மாம்சம் இன்னொன்னு சொல்லுது. ஆவி சொல்லுது ஜெபின்னு, மாம்சம் சொல்லுது படுத்து தூங்குன்னு. ஆவி சொல்லுது சர்ச்சுக்கு போன்னு,
மாம்சம் சொல்லுது கிளப்புக்கு போன்னு. இப்படி ஆவியும் மாம்சமும் எப்பொழுதுமே ஒத்து போகிறதே இல்லை. நீங்க ரட்சிக்கப்பட்ட பொழுது நீங்கள் ஒரு புதிய ஆவியை உங்களுக்குள்ளாக பெற்றுக்கொண்டீர்கள். அதைத்தான் நாம் நீங்கள் ஆர் யூ பார்ன் அகைன் அப்படிங்கிறோம். நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்களா அப்படிங்கிறோம். அதற்கு பெயர் தான் ரட்சிப்பின் அனுபவம். என்ன நடந்தது? ஆண்டவர் ஒரு புதிய ஆவியை உங்களுக்குள்ள கொடுத்துட்டார். புதிய ஆவினா பரிசுத்த ஆவி அல்ல, உங்களுடைய ஆவியே புதிதாகிவிட்டார். நீங்க ஆவி மனிதன், அப்படித்தானே? உங்களுடைய ஆவி இப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட அதே நேரத்தில் உங்களுடைய ஆவி புதிதாகிவிட்டது. ஒரு புதிய ஆவி உங்களுக்குள்ள வந்து விட்டது. இந்த புதிய ஆவி மனிதனிலே ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் ஊற்றிவிட்டார். ஹல்லேலூயா. இப்போ இந்த புதிய ஆவி மனுஷன் என்ன சொல்றான்னா, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை அவன் இச்சிக்கிறான். ஆவி சொல்லுது நம்ம ஜெபிப்போம், ஆவி சொல்லுது நம்ம கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போம், ஆவி சொல்லுது நம்ம இந்த காரியங்களை பண்ணுவோம். ஆவி ஆண்டவருடைய காரியங்களுக்கு நேராக இழுக்குது. ஆனா மாம்சம் என்ன தெரியுமா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இழுக்குது. நீ என்ன ஜெபம் ஜெபம் ஜெபம்ட்டு, என்ன பெரிய ஜெபம், நீ என்ன ஞாயிற்றுக்கிழமை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சர்ச்சுக்கு போகணுமா, இந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் விடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மாம்சம் ஆவியை கன்வின்ஸ் பண்ண பாக்குது, ஆவி மாம்சத்தை கன்வின்ஸ் பண்ண பாக்குது. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ரெண்டுக்கும் நடக்கிற சண்டையில யாரு ஜெயிக்கிறாங்க? ஆவி ஜெயிக்குதா இல்ல மாம்சம் ஜெயிக்குதா? ஆவி ஜெயிச்சிருச்சுன்னா சர்ச்சுக்கு போயிடுறீங்க, மாம்சம் ஜெயிச்சிருச்சுன்னா கிளப்புக்கு போயிடுறீங்க. ஆவி ஜெயிச்சிருச்சுன்னா ஜெபிச்சிடுறீங்க, மாம்சம் ஜெபிச்சிருச்சுன்னா கம்பளியை போத்தி போதுமடா அப்படின்ட்டு படுத்து தூங்கிடுறீங்க. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில் என்ன நடந்துருதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் மாம்சம் ஜெயித்துருது. ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களுடைய மாம்சம் உங்களுடைய ஆவியை விட ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையில. ஆனா இப்போ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் ஆண்டவருடைய காரியங்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஆவி ஸ்ட்ராங்கா இருப்பது அவசியமா இருக்குது. இந்த ஆவி எப்பொழுதுமே மாம்சத்துக்கு விரோதமா தான் இருக்கும், மாம்சம் அதே போல ஆவிக்கு விரோதமா தான் இருக்கும். கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறபடி இப்போ உங்களுடைய ஆவி உங்க மாம்சத்தை மேற்கொள்ளணும்னா, எப்பொழுதெல்லாம் உங்களுடைய ஆவி மாம்சத்தை மேற்கொள்ளுகிறதோ அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றிங்க. ஆனா எப்பெல்லாம் மாம்சம் உங்க ஆவியை மேற்கொள்ளுதோ அப்பதான் பாவம் வந்துருது, அப்பதான் தவறான காரியங்களை செஞ்சிடறீங்க, அது உங்களுக்கு தோல்வியை கொண்டு வருகிறது. அப்ப இப்ப என்ன கீ? இப்ப இந்த மாம்சத்தை கட்டுப்படுத்தணும். மாம்சத்தை கட்டுப்படுத்துறதுக்கு இருக்கிற ஒரு பெரிய டூல் என்ன தெரியுமா? ஒரு கருவி என்ன தெரியுமா? அந்த மாம்சத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உபவாசம். மாம்சம் சொல்லுது இத பண்ணு, இங்க பாரு, அத பண்ணு அப்படின்னு சொல்லுது. இந்த மாம்சத்தை கட்டுப்படுத்தி அதை கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கு இருக்கிற ஒரு பெரிய கருவிதான் உபவாசம். When you fast, your flesh is harnessed. சில சமயம் நீங்க பார்த்திருக்கீங்களா, அந்த ஃபாஸ்டிங் பண்ணும்போது அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பிச்சிருப்பீங்க. உடனே நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா, ஃபாஸ்டிங் பண்ணா ஆண்டவர் ரொம்ப க்ளோஸா வந்துடுறாரு அப்படின்னு. ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க ஃபாஸ்டிங் பண்ணதும் ஜஸ்ட் ஃபாஸ்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பக்கத்துல வந்துட்டாரா என்ன? அவர் எப்பயுமே என் பக்கத்துல தான் இருக்கிறாரு. ஆனா உங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியானுடைய பேச்சை கேட்கக்கூடாதபடிக்கு, அவருடைய அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கக்கூடாதபடிக்கு, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரக்கூடாதபடிக்கு இந்த மாம்சம் அப்படியே ரொம்ப ஹார்டா எந்திரிச்சு நின்று அது ரொம்ப ஒரு பெரிய தடையா இருந்துட்டு இருந்துச்சு. ஆவியானவர் எப்பயுமே பேசிட்டே தான் இருக்கிறார். பைபிள்ல பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் உபவாசிச்சாங்களோ கர்த்தருடைய சத்தத்தை கேட்டாங்க. யெகோஷாபாத்தும் இஸ்ரவேல் ஜனங்களும் உபவாசம் பண்றாங்க. உபவாசம் பண்ண பொழுது ஆண்டவருடைய ஒரு டைரக்ஷன் கிடைச்சது. பைபிள் அநேக இடங்கள்ல when people wanted guidance, wanted to seek the direction of the Lord, they fasted and God spoke to them. வேதாகமத்தில் அநேக இடங்களை நீங்கள் பார்க்க முடியும். அவர்கள் உபவாசித்த பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தார்கள். எதனால?
அப்போ உபவாசத்தை தான் ஆண்டவர் பேசுறாரா? பரவாயில்ல, சூப்பர். நீ 38 நாள் ஃபாஸ்ட் பண்ணிட்டியா, இன்னும் ஒரு 2 நாள் நீ ஃபாஸ்ட் பண்ணேன்னா நான் திரும்ப வந்து உன்ட்ட நான் பேசலான் இருக்கேன். இன்னொரு 3 நாள் இருக்குமா, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இல்லை, ஆண்டவர் டெய்லி பேசிட்டு தான் இருக்கிறார். பக்கத்தில் ஒரு 2 பேரை பார்த்து சொல்லுங்க, டெய்லி பேசிட்டு தான் இருக்கிறார். இப்போ கூட பேசிட்டு தான் இருக்கிறாரு, எப்பயுமே பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஆனா இப்ப என்னன்னா, ஆவியானவர் கம்யூனிகேட் பண்றது உங்க ஆவிட்ட, உங்க பாடிட்ட இல்ல. ஆவியானவர் ஆண்டவர் எப்பொழுதுமே கம்யூனிகேட் பண்றது உங்களுடைய ஆவி மனுஷன்ட்ட தான் கம்யூனிகேட் பண்றாரு. உங்க மாம்சத்திட்ட ஆண்டவர் கம்யூனிகேட் பண்றது கிடையாது. He is speaking to your spirit. ஆனால் அந்த ஆவியில ஆவியானவர் பேசுகிறதை உங்களுடைய ஆவி மனிதன் கேட்க கூடாதபடிக்கு இந்த மாம்சம் இருக்குல்ல, சில சமயம் அது ரொம்ப லவுடா இருக்கு. இது போடுற கூச்சல்ல, மாம்சம் போடுற கூச்சல்ல, ஆவியானவர் பேசுறத உங்க ஆவியால பிக்கப் பண்ண முடியல. சிக்னல் ரொம்ப கிராஸ். ஆவியானவர் வந்துட்டு நீ இதைத்தான் செய்யணும் அப்படின்னு ஜென்டிலா பேசுறாரு. மாம்சம் சொல்ற நீ இதைத்தான் செய்யணும், ஆவியானவர் மெதுவா பேசுறாரு. இல்ல, நீ இந்த சாய்ஸ் தான் பண்ணணும், இந்த முடிவு தான் நீ எடுக்கணும், இந்த பையனை தான் நீ கல்யாணம் பண்ணணும், இந்த பிசினஸை தான் நீ ஆரம்பிக்கணும். ஆனா மாம்சம் எப்படி தெரியுமா பேசிட்டு இருக்கு, அப்படிலாம் இல்ல, நீ இதைத்தான் பண்ணணும், அந்த டைரக்ஷன்ல இப்படியா அப்படின்னு மாம்சம் கத்துற கத்துல, அது போடுற கூச்சல்ல ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுறது உங்க ஆவியில கேட்க மாட்டேங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, நீங்க உபவாசம் பண்ணும்போது இந்த மாம்சத்தின் சத்தம் எல்லாம் அப்படியே சைலண்ட் ஆகுது. உங்க மாம்சம் அப்படியே கட்டுக்குள்ள கொண்டு வரப்படுது. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் பேசுறத உங்களால கேட்க முடியுது. ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, ஃபாஸ்டிங் பண்ணனால ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப கிளியரா பேசினார் பிரதர். ஃபாஸ்டிங்ல ஆண்டவர் நீங்க ஃபாஸ்டிங் பண்ணனால கிளியரா பேசல. நீங்க என்னைக்காவது யாராவது உங்க பையன்கிட்ட 3 நாள் சாப்பிடலையாடா, சரி வா ரூமுக்கு வா பேசுவோம், 3 நாள் பரவாயில்ல சாப்பிடாம இருந்திருக்கேன் என்கிட்ட பேசணுங்கிறதுக்காக அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்களா? இல்லை. ஆண்டவர் நம்ம அப்பா. நீ ஒரு 40 நாள் சோறு இல்லாமல் கிடந்தா தான் நான் உன்கிட்ட வந்து பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கோவிச்சுக்கிட்டா உட்காந்துருக்காரு. அவர் எப்பயுமே பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் பேசுறத கேட்கக்கூடாதபடிக்கு இந்த மாம்சம் ரொம்ப லவுடா இருக்கு. சில சமயம் விட மாட்டேங்குது அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு. அவர் அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் பேசி கொண்டிருக்கிறார். யேசபேல் சொல்லுகிறாள் எலியாவை பார்த்து, நாளைக்கு இந்த நேரத்திலே நீ பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு செய்ததை நான் உனக்கு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் யேசபேல் விடுறாள். இதை கேட்டது எலியா, நான் சாக போறேன் அப்படின்னு அவரே முடிவு பண்ணிட்டார். என்னாச்சு? ஆண்டவர் தட்டி எழுப்புறாரு, தூதன் அனுப்பி தட்டி எழுப்புறாரு ஏதோ சொல்றதுக்கு. ஆனா இவர் கேட்கிற மூட்ல இல்லை. சில சமயம் ஆண்டவர் பேசும்போது நீங்க மூடுல இல்லை. ஆண்டவர் சொல்றாரு பேச, நீங்க சொல்ற கேட்கிற மூட்ல நான் இன்னைக்கு இல்லை. ஏன்? அந்த சோர்வு, இந்த சோர்வு, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, மாம்சத்தின் சத்தம் ரொம்ப லவுடா இருக்கு. யேசபேல் சொல்லுகிறார், நாளைக்கு உன்னை கொன்றுவேன். உடனே எலியாவும் சொல்லுகிறார், நான் இன்னைக்கே சாகிறேன். ஆண்டவர் 2 தடவை தூதன் அனுப்பி சோறு கொடுக்கிறார். முதல் தடவை தூதன் அனுப்பி எழுப்பி என்னன்னு பாரு நம்ம ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, தேவ தூதன். உங்க யாருக்காவது தேவ தூதன் சோறு கொண்டு வந்திருக்காராங்க? யாருக்காவது பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு எனக்கு ஸ்விக்கியில் வரல, அதற்கு பதிலாக ஆண்டவர் ஒரு ஏஞ்சல் அனுப்பி வச்சிருந்தாரு, வந்து சுட சுட டெலிவர் பண்ணிட்டு போனாங்க. ஏங்க இன்னைக்கு ஸ்விக்கியும் சொமாட்டாவும் ஊபர் ஈட்ஸும் பண்றத தீர்க்கதரிசி எலியாவுக்கு தேவ தூதன் வந்து பண்ணிட்டு போயிருக்கிறார். ஆனா அவர் பொட்டணத்தை பிரிச்சு சாப்பிட்டு செத்தா போதும் அப்படின்ட்டு படுத்திருக்கார். ஆண்டவர் பார்த்தார், ஒரு சாப்பாடு பத்தலை போல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் திரும்பியும் 2 தடவை பரலோகத்திலிருந்து சாப்பாடு டெலிவரி எலியாவுக்கு வருது. சாப்பிட்டு திரும்பி சொல்றாரு, நான் சாகணும் அப்படிங்கிறார். இப்போ ஆண்டவர் பார்த்தார், எந்திரி 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 அப்படின்னு சொல்லிட்டு நட அப்படின்னு சொல்லிட்டு 40 நாள் கால் கடுக்க நடந்து அந்த மலையில் போய் நில்லு அப்படிங்கிறார். சில சமயம் சோறு போட்டு ரெடி ஆகலைன்னா பட்டினி போட்டு தான் ரெடி பண்ணணும். ஆண்டவர் சோறு போட்டு பார்த்தாரு, ஏதாவது சாப்பாடு கொடுத்து பேசி பார்க்கலாமான்னு. இது சாப்பாட்டில் ரெடி ஆகலை. ஆண்டவர் பார்த்தாரு, சாப்பாட்டில் ரெடி ஆகலைன்னா இனி
உபவாசத்தில் தான் ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 40 நாள் அந்த ரொட்டியை சாப்பிட்ட கையோட 40 நாள் நடக்கிறாருங்க. நடந்து அந்த ஒரு மலையின் குகையில் வந்து ஆண்டவர் நிற்க சொல்கிறாரு. அங்கே நின்னப்போ ஒரு அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் கர்த்தருடைய சத்தம் உண்டாச்சா? எல்லாரும் சொல்லுங்க, அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் கர்த்தருடைய சத்தம் ஒரு அப்படியே அமைதலால் இடி முழக்கம் வந்துச்சு. அதில் இல்லை சவுண்டு. அதுக்கப்புறம் பயங்கரமான நாய்ஸியான அட்மாஸ்பியர்லாம் வருது. அதுல எல்லாம் இல்லை, அமைதலான ஒரு சூழ்நிலையில் ஆண்டவர் பேசினாராம். ஆனால் இப்போ எலியாவுக்கு கேட்டுச்சு, ஏன் சோறு உள்ள போல? சில சமயம் தேங்க்யூ ஜீசஸ், வயிறு சில சமயம் கட்டாமட்டாங்கிறவங்க சவுண்டு கேட்டிருக்கா? வயிற்றோட சவுண்டு. காது இங்கே இருக்கு, ஆனால் இங்கே இருக்கிற வயிறு அப்படின்னு போட்ட சவுண்டெல்லாம் இங்கே ஈஸியாக பிக்கப் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே இருக்கிற பரிசுத்தாவியான உள்ளே இருந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு, கேட்கல. ஏன்? மாம்சம் அவ்வளோ லவுடாக இருக்கு. என்ன சார், இங்கே குடல் திரும்புறது காதில் கேட்குது, இங்கே உள்ள இருக்கிற ஆவியானவர் பேசுனது கேட்கலனா என்ன பிரச்சனை? ப்ராப்ளம் மாம்சம். யூ see, sometimes you have to control and harness your flesh. Fasting silences the noise of the flesh and helps your spirit hear the voice of the spirit with clarity. உபவாசம் உங்களுடைய மாம்சத்தின் சத்தத்தை அடக்கி ஒடுக்கி ஆவியானவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும்படிக்கு ஒரு தெளிவை உங்களுக்குள்ளாக கொண்டு வருகிறது. மாம்சம் சில நேரத்தில் ஒரு தடையா இருக்குங்க. ஆண்டவர் உங்களை ஆவிக்குள்ள வேற லெவலுக்குள்ள கூட்டிட்டு போகணும்னு விரும்புறாரு, ஆனா மாம்சம் தான் விட மாட்டேங்க. The problem is the flesh and you have to control your flesh. அந்த சாப்பாடை பார்த்து நீ வெயிட் பண்ணுன்னு சொல்ற ஒரு கண்ட்ரோல் உங்களுக்கு இருக்கா? சிலர் பாருங்க, சாப்பாடு அந்த டைம்ல வரலைன்னா கையெல்லாம் இப்படி நடுங்க ஆரம்பிச்சிடும், மூக்கெல்லாம் வர செவப்பாக ஆரம்பிச்சிடும், கோபம் வர ஆரம்பிச்சிடும். You have to control your flesh. எதெல்லாமா கண்ட்ரோல் பண்ணியாச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு வயிறத்தாங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. If you are really spiritual, you will be able to tell that food, sit down. சிக்கன் கூப்பிடுது, நான் பெரிய வாப்பா வா உட்காருவோம் சாப்பிடு அப்படிங்குது. நீங்க உண்மையாலுமே ஒரு ஆவிக்குரிய மனுஷனா இருந்தா என்ன தெரியுமா பண்ண முடியும்? அதை பார்த்து உட்காருன்னு சொல்லணும். அந்த கண்ட்ரோல் உங்களுக்கு வந்துருச்சுனால உங்களுடைய ஸ்பிரிட் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த கண்ட்ரோல் தான் இல்லை. சம்டைம்ஸ் spirituality is also in your eating habits. நீங்க பாருங்க, சில நல்லா பயங்கரமா இருப்பாங்க, ஆனா சாப்பாட்டுல கண்ட்ரோலே இருக்காது. ஏன்? மாம்சம் சில சமயம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. Can I tell you something? There are certain deeper levels of the spirit and deep levels of prayer. You can only access that through fasting and prayer. ஆவியில சில ஆழங்கள் இருக்கிறது, ஜெபத்துல சில ஆழங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் தான் நீங்க ஆக்சஸே பண்ண முடியும். ஏன்? அந்த லெவலுக்கு இன்னும் கொஞ்சம் மாம்சம் உடைய வேண்டியது அவசியமா இருக்கு. நீங்க ஆவிக்குள்ள எவ்வளவு டீப்பா போறீங்கிறது எவ்வளவு தூரம் உங்க மாம்சம் உடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பொறுத்து தான். நான் மாம்சம் என்று பேசுவது ஏதோ உங்க சரீரத்தை இல்லைங்க. I'm talking about the flesh. மாம்சம். Fasting helps you harness your flesh. It silences your flesh. உங்களுடைய மாம்சத்தை அது கண்ட்ரோல் பண்ணுது. உங்க மாம்சத்தை நீங்க அடக்கி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கரெக்டான நேரத்தில் எந்திரிச்சு ஜெபிப்பீங்க. ஆவி சொல்லுது ஜெபின்னு சொல்லும்போது மாம்சம் உடனே கீழ்ப்படியும், முட்டி போடும். ஆனா சில நேரத்தில் ஆவி சொல்லுது, ஆவி உற்சாகமா தான் இருக்குது, மாம்சம் சொல்லுது என்ன ஜபம் பண்ணி 4 மணிக்கு முத்தெல்லாம் ஜெபிக்கிற டைமா? முக்கியமான இதுதான் டீப் ஸ்லீப்பே, படு. ஆவிய அமைதிப்படுத்திட்டு மாம்சம் படுத்து தூங்கிட்டு இருக்கு. ஆண்டவர் தான் முக்கியமா உங்கள்ட்ட பேசணும்னு நினைச்சாரு, ஆனா நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் வந்து பார்த்துட்டு பையன் தூங்கிட்டு இருக்கான்ட்டு போயிட்டார். Are you with me? Friend, a lot of people have missed a lot of blessings because of their flesh. நிறைய நேரங்கள்ல அநேக ஆசீர்வாதங்களை
மாம்சம் ஆவியை மேற்கொண்டபடினாலே ஜனங்கள் இழந்து போகிறார்கள். ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய மாம்சத்தை நாம் கட்டுப்படுத்தும்படிக்கு உபவாசிக்கும் பொழுது அது சம்பவிக்கிறது. அப்போ நிறைய தடவை நீங்க உபவாசித்த பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டது எதனால தெரியுமா? It's because your flesh was silenced. ஏதோ உபவாசம் பண்ணனால ஆண்டவர் பேசல, உபவாசம் பண்ண பொழுது ஆண்டவர் பேசினதை நீங்க கேட்டீங்க. சில சமயம் நீங்க உபவாசிச்ச பொழுது அந்த வேலை கிடைச்சது. கரெக்டா? இப்ப நீங்க நினைச்சிட்டீங்க மேஜிக் நம்ம ஃபாஸ்டிங்ல தான். நோ 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 நோ, மேஜிக் ஃபாஸ்டிங்ல இல்ல. நான் உபவாசம் பண்ண பொழுது இந்த அற்புதம் நடந்துச்சு. நீங்க உபவாசம் பண்ணனால அந்த அற்புதம் ஆக்சுவலா நடக்கல. நீங்க உபவாசம் பண்ணப்போ இப்போ நீங்க உங்க மாம்சத்தை கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்து உங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியானுடைய திட்டங்களோட நீங்க அலைன் பண்ணீங்க. அதுதான் ஆக்சுவலா நடந்துச்சு. Are you with me? Thank you Jesus Christ. When you fast, the spirit is enhanced, the flesh is silenced, and now your spirit is able to hear the Holy Spirit of God. Amen. ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் உபவாசித்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது, சில ஆவிக்குரிய யுத்தங்கள் உபவாசத்தின் மூலமாகத்தான் ஜெயிக்கப்படுகிறது. ஒரு தடவை ஏசப்பாவுடைய சீஷர்கள் பேய துரத்துறாங்க, போக மாட்டேன்னுச்சு. என்ன சொன்னாலும் போல. ஏசப்பா சொன்ன அதே வேர்ட்ஸ் அதே டோன்ல யூஸ் பண்றான் போல. உடனே ஏசப்பாட்ட வர்றாங்க, நாங்க சொல்லி பார்த்தோம் போல. ஏசப்பா வர்றாரு, ஒரே வார்த்தையில சொல்றாரு போ அப்படின்றது, பேய் ஓடி போயிருச்சு. அப்ப ஏசப்பா என்ன தெரியுமா சொல்றாரு சீஷர்களை பார்த்து, ஹே, இந்த ஜாதி பேய் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் மட்டும்தான் போகுங்கிறார். என்னது? இந்த வெரைட்டி ஃபாஸ்டிங் பண்ணாதான் போகுமா? என்ன வெரைட்டி அது? ஏய், நீ சாப்பிடாம இருமேன், அப்ப நான் போறேன் அப்படின்னா பேய் சொல்லுது. இல்ல இல்ல இல்ல, பேய்க்கும் நீங்க சாப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? நான் வாட்ச் திஸ். எதனால அந்த வெரைட்டி உபவாசத்தினால ஜபத்தினால போகுது? ஒரு தடவை ஏசப்பா சொல்றார், இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனால் அவனுக்குரியது என்னிடத்தில் எதுவுமே இல்லைங்கிறார். ஏசப்பா இப்படி இருந்திருக்கிறாரு. பேய் பாட்டுல வந்துட்டு வாக்கிங் போயிருக்கு. நம்மால் என்னுடைய தெருவிலேயே எங்கேயுமே பிசாசின் எந்த ஒரு நடமாட்டமும் இல்லாதபடிக்கு நான் யோபுல தேவ தூதர்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றாங்க, பேயும் உள்ள வந்துச்சான் சேர்ந்து. என்னது? ஆண்டவருடைய சமூகத்துக்கு பிசாசும் வந்திருக்கு யோபு பத்தி அக்யூஸ் பண்றதுக்கு. புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்கிறோம், the devil is called an accuser. பிசாசோட பேரே குற்றப்படுத்துகிறவன். எங்க போய் குற்றப்படுத்துறான்? சில சமயம் உங்கள்கிட்ட வந்து உங்களை பத்தி குற்றப்படுத்துவான், குற்ற மனசாட்சியை கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல போய் குற்றப்படுத்துறான். பாருங்க, பாஸ்டர் உங்க ஊழியக்காரன் தான், உங்க பையன் தான் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கான், குற்றப்படுத்துகிறதுக்காக போறான். ஆண்டவர்கிட்டயே போறானா? நம்மால் என்னுடைய தெருவின் எல்லை எங்கிலும், ஐயா தெருவில் பேய் வராது போகாதுன்னு சொல்லாதீங்க. என் தெருவில் பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு தான் அதிகாரம் இருக்கிறது. அவனுடைய வல்லமை எல்லாம் அழிக்கப்பட்டது, அப்படி சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஏன்னா ஏசப்பா இருக்கும் பொழுது, ராஜாதி ராஜா தேவாதி தேவன் வரும் பொழுதே பிசாசு வந்துட்டு நடந்துட்டு போயிருக்கிறாங்க. இப்போ இந்த ஏசப்பா சொல்றாரு, இந்த வெரைட்டி உபவாசத்தினால ஜபத்தினால தான் போகுங்கிறாரு. ஏன் தெரியுமா? இப்போ அந்த அதிபதி வருகிறான், உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனால் அவனுக்குரியது என்னட்ட எதுவும் இல்லைங்கிறார். பிசாசு வரும் போகுங்க, அவனுக்குரியது ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தா தான் அவனுடைய அதிகாரத்தை உங்க மேல காட்டுவான். அவனுக்குரிய கோபம், அவனுக்குரிய கசப்பு, அவனுக்குரிய பாவங்கள் எது உள்ள இருந்துச்சுன்னா தான் அவன் இது நம்ம ப்ராப்பர்ட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் வேலையை பண்ணிட்டு போவான். ஆனா அவனுக்குரியது ஒன்றுமே உங்கள்கிட்ட இல்லைங்கும் போது இது நம்ம ஏரியாவே கிடையாது. Are you with me? ஏசப்பா சொல்றாரு, அவன் வர்றான் போறான், அவனுக்குள்ளதான் என்கிட்ட எதுவுமே இல்லை. அவனுக்குள்ள கோபம் என்கிட்ட இருக்கா, இல்ல அவன்கிட்ட இருக்கிற கசப்பு என்கிட்ட இருக்கா, அவன்கிட்ட இருக்கிற பாவம் எது என்கிட்ட இருக்கா? எதுவுமே இல்லை. அப்புறம் எதுக்கு அவன் பாட்டுல வர்றான் போறான்? ஐயா, there is, oh Jesus,
there is a certain authority that holiness brings in our lives. பரிசுத்தத்தை பார்த்து பிசாசு அலறி அடித்து ஓடுகிறான். ஏன்னா அவன்கிட்ட அது ஒண்ணுதான் இல்லை. அவன் என்னன்னாலும் ஆண்டவர் மாதிரி அவன் காட்டிக்கலாம். அவனை ஒளியின் தூதனை போல வேஷம் போடலாம். சிங்கத்தை போல அவன் சும்மா கெர்ச்சித்து காட்டலாம். ஒரிஜினல் சிங்கம் நம்ம ஆண்டவர் தான். ஒன்று மட்டும் அவனால டூப்ளிகேட்டே பண்ண முடியாது. அது என்ன தெரியுமா? பரிசுத்தத்தை. ஏன்னா அவன்கிட்ட அது இல்லவே இல்லை. உங்கள்கிட்ட பரிசுத்தத்தை பார்க்கும்பொழுது அவன் அலறி எடுத்து ஓடுகிறான். அதனால தான் ஏசப்பா சொல்றாரு, இந்த வெரைட்டி உபவாசத்தினால ஜபத்தினால தான் போகுங்கிறார். ஏன்னா உபவாசம் முதல்ல என்ன பண்ணுதுன்னா உங்களை மாத்துது, அது ஆண்டவரை மாத்தல. இன்னைக்கு நிறைய பேர் உபவாசம் ஆண்டவரை மாத்திரும், ஆண்டவர் மைண்டை மாத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, உபவாசம் ஆக்சுவலா உன்னைய தான்ப்பா மாத்திட்டு இருக்கு. இட் சேஞ்சஸ் அஸ். நீங்கள் உபவாசிக்கும் பொழுது உங்க மாம்சம் கட்டுப்படுத்தப்பட்டு உங்களுக்குள்ளாக அந்த மாற்றங்கள் உண்டாகுது. இப்ப நீங்க அந்த பேயை பார்த்து போனா போது. You see, there is an authority that comes upon your life. மூன்றாவதாக உபவாசம், it shows your desperation. உபவாசம், ஆண்டவரே எனக்கு இது கண்டிப்பா வேணும் அப்படிங்கிற ஒரு விடாப்பிடியான உங்களுடைய வைராக்கியத்தை உபவாசத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறீர்கள். நல்லா கவனிங்க, உண்ணாவிரதம் இல்லை, ஒரு வைராக்கியத்தை. ஆண்டவரே உங்களை பாதிக்கிறது என்னையும் பாதிக்குதுப்பா. நெகேமியா எருசலேமின் மதில்கள் இடிக்கப்பட்டது என்று கேள்விப்பட்ட பொழுது சாப்பிடாம உட்கார்ந்து கதறுகிறார். நெகேமியா 1வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனங்களை பார்ப்பீங்கன்னு சொன்னா அவர் உபவாசித்து கதறுகிறார். ஆண்டவரே உங்க இருதயத்தை பாதிக்கிறது என்னையும் பாதிக்குது. அதனாலதான் சில நேரங்களில் தேசத்திற்காக உபவாசிக்கிறேன். ஏன் ஆண்டவரே, என்னுடைய தேசத்தை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்களோ அப்படிதான்ப்பா நானும் ஃபீல் பண்றேன். என் தேசத்தை மாற்றுங்க ஆண்டவரே. We express our desperation through prayer. But you know what, my friend, all this உபவாசம் முதல்ல நம்ம தான் மாட்டுது. நம்முடைய உங்க மாம்சத்தை கட்டுப்படுத்துது. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு உங்களை தெளிவுபடுத்துதுங்க. நீங்கள் ஆவியில நடக்கும்படிக்கு அது உங்களுக்கு உதவி செய்கிறது. It takes you into deeper levels of prayer. ஏன் உபவாசம் பண்ணாதான் அந்த ஜெபத்தின் ஆழங்களுக்குள்ள போக முடியுமா? இல்ல, சில ஆழங்களுக்குள்ள போக கூடாதபடிக்கு உங்க மாம்சம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கு, உங்க சிந்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கு. ஆனா நீங்க உபவாசிக்கும் பொழுது உங்க போக்கஸ் உங்க சரீரத்திலிருந்து எல்லாமே ஆண்டவருக்காக ஏங்க ஆரம்பிக்குது. It breaks Mount-Comoshin-Dalabaya. But remember, ஆண்டவர் சொல்றாரு, நீ உபவாசிக்கிறது நல்லது, ஆனா பண்றதையெல்லாம் பண்ணிட்டு சும்மா வந்து சோறு தண்ணி இல்லாம உட்கார்ந்து வெள்ளிக்கிழமை நான் உபவாசித்து, ஆனா இவங்க பண்ண வேண்டிய பண்ணக்கூடாத அதெல்லாம் இன்னும் விடல, பண்றதையும் பண்ணிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்பிற்காக ஆண்டவர் சொல்றாரு, இங்க பாரு, இதெல்லாம் ஆகாது. ஃபர்ஸ்ட் நீ எதை பண்ணக்கூடாதோ அதை பண்ணாத, எதை பண்ணணுமோ அதை செய்ய, அதுக்கப்புறம் வந்து உபவாசம் பண்ணு, நீ ரிசல்ட்டை பார்ப்பேங்கிறார். இன்னும் விதத்தில் சொல்லணும்னா அதெல்லாம் நீ பண்ணேன்னா உபவாசமே தேவையில்லைன்னு சொல்றார். ஏசாயால ரொம்ப அழகாக ஆண்டவர் சொல்லுகிறார். 58வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்துங்க. பாரு, நீ உபவாசமும் பண்ற, உன் இச்சையின்படி நடந்துட்டு இருக்கிற. என்னது இது? கேன்சல் பண்ணிருச்ச, நீ அதையும் பண்ற இதையும் பண்ற, ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு, போ, 0. அப்படிதான் ஆயிருந்திருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அதை விடு. இங்க பாரு, சிறுமையானவர்களை வீட்டில் சேர்த்துக்கோ, பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடு, வஸ்திரம் இல்லாம பார்த்தேன்னா வஸ்திரத்தை கொடு, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்த்து விடு. ஏன்னா இவங்க they were not treating the slaves well. நுகத்தடியின் பிணியல்களை நெகிழ்த்து போடு. அதாவது அநேகரை வந்துட்டு இவங்க நுகத்துல வச்சிருந்தாங்க, கட்டி வச்சிருந்தாங்க, நெருக்கப்படுகிறவங்களை கட்டி வச்சிருந்தாங்க, அவங்களெல்லாம் விடுதலையாக்கி இதையெல்லாம் பண்ணு. நீ இதையெல்லாம் பண்ணாம அவங்கள ஒடுக்கிட்டு நல்லது எதுவுமே பண்ணாம உபவாசம் மட்டும் வந்து பண்ணிக்கிட்டு, நீ அதெல்லாம் பண்ணிட்டு எல்லாத்தையும் விடுவி, கட்டுண்டவர்களை விடுவி, ஆகாரம் இல்லை அவனுக்கு ஆகாரம் கொடு, வஸ்திரம் இல்லை அவனுக்கு வஸ்திரம் கொடு. இதெல்லாம் பண்ணும் பொழுது அப்பொழுது நீ ஜெபிப்ப, you will call unto me and I will answer youங்கிறார். நீ என்னை கூப்பிடும்போது நான் உனக்கு பதில் கொடுப்பேங்கிறார். விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும், உன் சுக வாழ்வு துளிர்க்குங்கிறார்.
எப்போ? உபவாசம் பண்ணும்போது இல்லை, இதையெல்லாம் பண்ணும்போது. இன்னைக்கு நிறைய பேர் உபவாசம் பண்ணி ரிசல்ட் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, சில விட வேண்டிய காரியங்கள் நீங்க விடலை. ஆண்டவர் சொல்றாரு, செட் ரைட் தோஸ் திங்ஸ். நீங்க அதையெல்லாம் பண்ணிட்டு அதை முதல்ல மாத்து. ஒரு பக்கம் லஞ்சமும் வாங்கிக்கிறீங்க, ஒரு பக்கம் அதையும் பண்ணிக்கிறீங்க, இதையும் பண்ணிக்கிறீங்க, ஆண்டவருடைய சமூகத்திலையும் வர்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அதை விடுமா. நீ அதை விட்டுட்டு நீ வந்தேன்னா நீ உபவாசம் பண்ணாட்டி கூட ரிசல்ட் வரும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். Hallelujah. So if you want your fasting to be effective, God is expecting you to do certain things. ஆண்டவரே, நான் பரிசுத்த இந்த உபவாச நாளில இப்ப ஸ்டாப் முதல்ல போ மாமியாரை மன்னிச்சுட்டு வாங்குற. ஆகாரம் இல்லாதபடி ஆண்டவரே கடந்த 3 ஆண்டவர் ஃபர்ஸ்ட் கணவனை ஆனர் பண்ணு, உன் மனைவியை நேசி, உன் மாமியாரை நேசி, உன் மருமகளை கொஞ்சம் நேசி. அதெல்லாம் பண்ணிட்டு வந்து அப்புறம் உபவாசம் ரிசல்ட் வரும்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஐயா, இது எல்லாத்திலையுமே உபவாசம் முதலாவது மாற்றுவது ஆண்டவரில் நம்மளைங்க. ஏன்னா உபவாசம் உங்களுடைய மாம்சத்தை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. ஆவி சொல்றபடி மாம்சம் நடக்க போகிறது. ஆண்டவர் அந்த கிருபை தருவாராக. தகப்பன், அப்படியே எல்லாரும் கையை உயர்த்துங்களே. ஆண்டவர், இந்த நாட்களில் உபவாசிக்கும்படிக்கான கிருபையும் பலத்தையும் தேவரீர் எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம். எங்களுடைய மாம்சத்தை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அந்த கிருபை பலனை தேவரீர் தாரும். எல்லா மாம்சத்தின் ஆவிகள் கட்டுப்படுத்தப்படுவதாக. அப்பா, எங்களுடைய ஆவி பலன் கொள்ளட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஆவியிலே பலன் கொள்ளும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நிறைய பேருக்கு ஆண்டவரே பாடியில் 6 பேக் இருக்கு, ஆவி நோஞ்சானா இருக்கு. ஆனால் எங்களுடைய ஆவி பலமாக மாறும்படிக்கு, ஆவி நல்ல ஆண்டவரே போஷாக்குள்ள ஒரு மனிதனாக இருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்தரலும். உபவாசிக்கும்படிக்கு எங்களுக்கு பலன் தாரும். மாம்சிச்சைகள் நொறுங்கட்டும். ஆவி மனிதன் பரிசுத்தாவின் வல்லமையிலே செயல்படும்படிக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். ஹalleluya. இது நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரம். கொடுப்பது ஒரு பொழுதும் கட்டாயம் கிடையாது. உங்களிடத்தில் காணிக்கைகள் தசமம் வாங்கல் இருக்கும் என்று சொன்னால் இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கலாம். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பில்டிங் ஃபண்டுனா பில்டிங் ஃபண்ட் மென்ஷன் பண்ணுங்க, டைத்னா டைத்னு மென்ஷன் பண்ணுங்க. பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்றவங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வைங்க. இட் will help us acknowledge you. Hallelujah. அதே போல் நீங்கள் அனுப்பும் பொழுது நீங்கள் ஒரு சின்ன டெக்ஸ்ட் மெசேஜ்லையோ இல்லை இமெயிலையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது தெரியப்படுத்துனீங்கன்னா நமக்கு தெரியும். ஏன்னா சில சமயம் வரும் பொழுது யார் அனுப்புனீங்கன்னு எங்களுக்கு தெரிவதில்லை. Amen. Nevertheless, God is going to bless you. இதை தொடர்ந்து நான் விடுதலைக்காக, அற்புதத்துக்காக, சுகத்துக்காக ஜெபிக்க போறேன். அதனால எங்கேயும் போயிடாதீங்க. பரலோகத்தின் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் விதைக்கப்படுகிற விதைகள், காணிக்கைகள், தசம்பாங்கள் ஒவ்வொன்றையும் தேவரீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். இது நிமித்தம் நம்முடைய குடும்பங்கள் செழிக்கட்டும், வாழ்வுகள் மாறட்டும். ஆசீர்வாதத்தை பேசுகிறேன், விடுதலை பேசுகிறேன். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. நம்முடைய 21 நாட்கள் உபவாச ஜெபம் இந்த வருகிற செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிக்கிறது. ஃபைண்ட் தி டீடைல்ஸ். நேரில் வந்து கலந்து கொள்ளுங்கள். நாம் உபவாசித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். இப்பொழுதும் கொடுப்பதற்கான நேரம். நீங்கள் கொடுங்கள். உற்சாகமாக கொடுக்கிறவனை கர்த்தர் நேசிக்கிறார். நான் தொடர்ந்து வந்து உங்களுடைய விடுதலை, அற்புதம், சுகத்திற்காக ஜெபிக்க போகிறேன். So don't go anywhere. I'll be right back. Come on, everybody. கை தட்டி பாடுங்களே பூமியின் கூடிகளே, நம் கர்த்தர் நல்லவரே, அவர் என்றும் வல்லவரே. கை தட்டி பாடுங்களே பூமியின் கூடிகளே, நம் கர்த்தர் நல்லவரே, அவர் என்றும் வல்லவரே. ஆபிரகாமின் தேவன் அவர்
பூமியின் குடிகளே நம் கர்த்தர் நல்லவரே அவர் என்றும் வல்லவரே கைதட்டி பாடுங்களே பூமியின் குடிகளே நம் கர்த்தர் நல்லவரே அவர் என்றும் வல்லவரே எலியாவின் தேவன் அவர் என்றும் நம்மோடு எலிசாவின் தேவன் அவர் என்றும் நம் பக்கத்தில் எலியாவின் தேவன் அவர் என்றும் நம்மோடு எலிசாவின் தேவன் அவர் என்றும் நம் பக்கத்தில் கைதட்டி பாடுங்களே பூமியின் குடிகளே நம் கர்த்தர் நல்லவரே அவர் என்றும் Come on, everybody. கைதட்டி பாடுங்களே பூமியின் குடிகளே நம் கர்த்தர் நல்லவரே அவர் என்றும் வல்லவரே மோசேயின் தேவன் அவர் என்றும் நம்மோடு யோசுவாவின் தேவன் அவர் என்றும் நம் பக்கத்தில் மோசேயின் தேவன் அவர் என்றும் நம்மோடு யோசுவாவின் தேவன் அவர் என்றும் நம் பக்கத்தில் கைதட்டி பாடுங்களே பூமியின் குடிகளே நம் கர்த்தர் நல்லவரே அவர் என்றும் வல்லவரே கைதட்டி பாடுங்களே பூமியின் குடிகளே நம் கர்த்தர் நல்லவரே அவர் என்றும் கைதட்டி வீசு கைதட்டி பாடுங்களே பூமியின் குடிகளே நம் கர்த்தர் நல்லவரே அவர் அப்படியே உங்க கரங்களை எல்லாம் உயர்த்தி அசைத்து சொல்வோம் Hallelujah, 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 oh, oh. Hallelujah, 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 hallelujah. ஹalleluya. இந்த நேரத்திலும் காணிக்கைகள் தசமபாகங்கள் செலுத்திய உங்கள் ஒவ்வொருவரையும் ஏசப்பா ஆசீர்வதிப்பார். உங்களுடைய வாழ்வுகளை ஆண்டவர் மாற்றுவார். விசேஷமாக பில்டிங் ஃபண்டுகள் அநேகர் விதைத்து வருகிறீர்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்வுகளை மாற்றங்களும் அற்புதங்களும் செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் அற்புதங்களை நடப்பித்து வருகிறார். இப்பொழுதும் நான் உங்களுடைய விடுதலைக்காக, அற்புதத்திற்காக, சுகத்துக்காக ஜெபிக்க போறேன். ஏசப்பா உங்களை தொட்டு அற்புதங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹalleluya. So God is going to do something powerful in your life. ஆனா நான் உங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக நான் ஒரு அற்புதத்தின் சாட்சி இப்பொழுது நாம் கேட்க போகிறோம். Yes, go ahead please. Thank you Jesus. Pastor Jason, this is Brother Vijayan. He was having blurry vision for the past 5 years. His optic nerves got bursted due to high blood pressure and sugar. But God healed him completely during one of our healing meetings. Hallelujah. Praise the Lord. So உங்களுக்கு அந்த ஆப்டிக் நர்வ்ஸ்ல ப்ராப்ளம் ஆகி உங்களுக்கு 5 வருஷமா இருந்தது ஏசப்பா சுகமாக்கி இருக்கிறார். Yes sir. சொல்லுங்க. 2017 இயர்ல இருந்து எனக்கு கண்ணில் வந்து ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் சுகர் இருக்கிறனால
கண்ணில் இருக்க ஆப்டிக்கல் பஸ்ட் ஆகி அதில் இருக்க பிளட் கிளாட் ஆகி எனக்கு வந்து விஷன் கிளாரிட்டி போயிடுச்சு. நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு லேசர் ட்ரீட்மெண்ட்டு எடுத்தோம். 3 செஷன் அட்டன் பண்ணேன். 3 செஷன் லேசர் ட்ரீட்மெண்ட்டு முடிச்சது அப்புறமா எனக்கு வந்து விஷன் கிளாரிட்டி இல்லை. வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு பிளரி விஷனாக தான் இருக்கும். நான் மேக்னிஃபையர் லென்ஸோட ஹெல்ப்போட தான் நான் எந்த வேர்ட்ஸ் இருந்தாலும் படிப்பேன். பைபிளோட ரீட் பண்ணுறதா இருந்தாலும் நான் அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே லென்ஸ் வச்சு தான் படிப்பீங்க. ஆமாம் சார், லென்ஸ் வச்சு தான் நான் படிப்பேன். நான் மேக்னிஃபையர் லென்ஸோட ஹெல்ப் இல்லாமல் என்னால் வேர்ட்ஸ் ஸ்மால் லெட்டர்ஸ் எதுவுமே படிக்க முடியாது. So he can't his vision was very blurry after some problem with the optic nerves, and he can't read anything. He only has to use a magnifying glass to read anything, a book, whatever. Let's hear what happened further. Okay. லாஸ்ட் மந்த் அந்த ஹீலிங் மீட்டிங் நான் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா அன்னைக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து என் ட்ரீம்ஸில் ஒரு மிராக்கிள் நடந்துச்சு. ஸோ என் ட்ரீம்ஸில் என்ன அப்படின்னா ஒரு பார்க்கில் ஒரு பெஞ்சில் உக்காந்துட்ருக்கேன் நான். ஸோ அந்த பெஞ்சில் வந்து நீங்கள் உங்கள் உருவம் மாதிரியே ஒரு ஃபேஸ் உள்ள ஒருத்தர் என் பக்கத்தில் உட்காடுறாரு. உட்காந்து என் கண்ணில் தூசி விழுந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி என் கண்ணை திறந்து 3 தடவை அந்த தூசியை ஊதி விடுறாரு. தூசி ஊதி விட்டதுக்கப்புறம் நான் ஆஸ் யூஷுவல் நான் கண்ணை முழிச்சிட்டு நான் காலையில் என் பைபிளை ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது நான் என்னன்னா நான் எப்பயுமே மேக்னிஃபையர் லென்ஸோடு படிப்பேன். அன்றைக்கி நான் பாட்டுக்கு மேக்னிஃபையர் லென்ஸ் ஒரு மூலையில் இருக்குது, நான் பாட்டுக்கு பைபிளை தானாக படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் தான் நான் கவனிக்கிறேன் என்ன இது லென்ஸோட ஹெல்ப் இல்லாமலே நம்ம படிச்சுட்டு இருக்கோமே பைபிளை. உங்களுக்கு ஞாபகம் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். அப்புறம் அந்த மாதிரி ஒரு மிராக்கலான இந்த ஆனதுக்கப்புறம் நான் சங்கீதம் வசனம் 1லேருந்து 50 வரைக்கும் நான் வித்தவுட் மேக்னிஃபையர் லென்ஸோட ஹெல்ப் இல்லாமலே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஹalleluya. அப்புறம் கண்டினியூஸா நான் வந்து பைபிளோட எல்லா வேர்ட்ஸையும் வித்தவுட் ஹெல்ப் ஆஃப் தி லென்ஸ். இதுக்கு முன்னால 5 வருஷமா அப்படி நீங்க படிச்சது? 5 வருஷமா நான் படிச்சதில்லை சார். வாவ், ஹalleluya. 5 வருஷமா பாஸ்டர் எனக்கு இந்த லென்ஸோட ஹெல்ப்ல தான் என்னால் படிக்க முடியும். இந்த ஹீலிங் ப்ரேயர் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நான் கண்ட அந்த ட்ரீம்ஸோட நெக்ஸ்ட் டே அதோட சேஞ்சஸ்னால எனக்கு நான் வேர்ட்ஸ் வந்து எல்லாமே சங்கீதம் 1லேருந்து 50 வரைக்கும் வித்தவுட் லென்ஸோட ஹெல்ப் இப்போ கூட என்னால் படிச்சு காட்ட முடியும். படிச்சு காட்டுங்க ஒண்ணு. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும். Wow. You can't read like this before. இப்படி பண்ண முடியாது. Amen. So watch this wonderful miracle Jesus has done. So this precious brother, his optic nerves got damaged and he was having blurry vision for the last 5 years. So he was part of our healing meeting, and the Lord did something, and he attended the healing meeting and went home. And that night, in the dream, he saw somebody like me, that looked like me, that came, and in the dream he was sitting in a bench in a park, and somebody that looked like me came and sat next to him. Now this is the dream, okay? So sat next to him, opened his eyes and blew air into his eyes some. எத்தனை தடவை காதல்? 3 தடவை சார். 3 தடவை. So in the dream I blew into his eyes thrice, and he woke up from the dream and he was able to read everything perfectly without using magnifying glasses, because previously he has to use a magnifying glass to read anything, but he has found himself healed by the touch of the Lord Jesus Christ. Come on, everybody put your hands and bless the name of Jesus for what God has done for him. Hallelujah. ஏசப்பா அவர் அற்புதங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். ட்ரீம்ல என்ன நீங்க பாத்தீங்க, ஆனா அற்புதத்தை செஞ்சது ஏசப்பா தான். ஆமென். கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை நீங்க யாரும் கண்ணுல பிரச்சனையோடு இருப்பீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே கைகளை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தகப்பனே, இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே மங்கோபா ஷிடா மாரையா, ஆண்டவரே, யாரெல்லாம் கண் பிரச்சனையோடு இருக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்திலே குருட்டாட்டத்தின் ஆவியே, விஷன்ல பிரச்சனைகளை உண்டு பண்ணின பிசாசே, விசேஷமாக குழந்தைகளுக்கு சிலருக்கு கண்ணாடி சின்ன வயசுல போட வேண்டியதா இருக்குது. இயேசுவின் சுகமளிக்கிற வல்லமை உடைய கண்களிலே பாய்கிறது. ரிசீவ் த ஹீலிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவின் அற்புத சுகமளிக்கிற வல்லமை நான் கட்டவிழ்க்கிறேன். பி ஹீல்ட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் சுகம் வரட்டும். புது கண்கள் உண்டாவதாக.
இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென் and ஆமென். ஹalleluya. thank you Jesus. கைகளை தட்டி இயேசுவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் அந்த சகோதரனுக்கு இதை செஞ்சார் அப்படின்னு சொன்னா அவர் உங்களுக்கும் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது ஒரு அற்புதத்தின் மாற்றம் உங்களுடைய சரீரங்களிலே நடக்க போகுது. உங்களுடைய விடுதலைக்காக, அற்புதத்துக்காக, சுகத்துக்காக இப்பொழுது நான் ஜெபிக்க போறேன். ஆனால் அதற்கு முன்பாக நான் உங்களுக்கு என்ன ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னா, ஏசப்பா அற்புதங்களை நடப்பிப்பது அவர் தம்முடைய நாம மகிமைக்காக செய்கிறார். அப்போ நீங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களோட வைத்துக் கொள்ளாமல் மற்றவர்களிடத்திலும் பகிர்ந்து இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நம்பர் 1. இரண்டாவது, உங்களுடைய அற்புதங்களின் சாட்சிகளை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன் அப்படின்னு சொன்னா உங்களுடைய அற்புதங்கள் மற்றவருடைய வாழ்வுகளிலும் அது அற்புதங்களாக மாறும். ஆமென். அதனால உங்கள்ட்ட நல்ல வீடியோ கேமரா இருக்குன்னு அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். இல்லை ஃபோனில் நல்ல கேமரா இருக்குன்னு சொன்னால் ஒரு அமைதியான பேக்ரவுண்டில் போய் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். இல்லையா நீங்கள் தெளிவாக நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ இமெயிலையோ உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு அனுப்புவீங்க. ஆனால் அனுப்பும் பொழுது நான் சொல்லுகிற இந்த 6 தகவல்களை இன்க்ளூட் பண்ணுங்க. முதலாவது உங்களுடைய பெயர், இரண்டாவது உங்களுடைய புகைப்படம், மூன்றாவது உங்களுக்கு இருந்த வியாதியினுடைய பெயர், நான்காவதாக எவ்வளோ நாளா, எவ்வளோ வருஷமா, எவ்வளோ மாசமா அது உங்களுக்கு இருந்துச்சு, இல்லை எவ்வளோ வாரமா உங்களுக்கு இருந்துச்சு, அஞ்சாவதாக இப்பொழுது ஏசப்பா உங்களுக்கு என்ன செஞ்சாரு, ஆறாவதாக உங்கள்கிட்ட ஏதாவது எக்ஸ்ரே, ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ், பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் மறக்காமல் அதையும் எங்களுக்கு அனுப்புவீங்க. ஏசப்பா உங்களுடைய வாழ்வுகளை மாற்றி ஆசீர்வதிக்கட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். அதற்கு நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை அனுப்பலாம். இப்பொழுது உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க போகிறேன். ஏசப்பா உங்களை தொட்டு சுகமாக்க போகிறார். அப்படியே எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. உங்கள் வியாதி இருக்கிற இடத்துல உங்கள் இடது கையை வச்சுக்கோங்க, வலது கையை ஏசப்பாவுக்கு நேராக உயர்த்துங்க. ஏசப்பா இப்பொழுது உங்களை சுகமாக்க போகிறார். மாஷோடானே மாகோலே பாந்தர சட்டமாயா இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே எல்லா வியாதிகள், ஹல்லேலூயா. ஒரு அன்பு சகோதரி ஆண்டவர் எனக்கு காட்டுகிறார். உங்களுக்கு you are pregnant, உங்களுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம். நீங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வச்சு அழுதுட்டு இருக்கிறீங்க, ரொம்ப கவலையில் இருந்துட்டு இருக்கிறீங்க. ஐயோ என் குழந்தைக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லி. ஆனா இப்ப ஏசப்பாவுடைய கரம் உங்களுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையின் மேல இறங்குகிறது. In the name of Jesus, today I change it by the power of the Lord Jesus Christ. ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள தொடுதல் அந்த குழந்தையின் மேல இறங்கி அந்த குழந்தையினுடைய சரீரத்தில் அற்புதத்தை நடப்பித்துக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. அந்த குழந்தையினுடைய கிட்னி சுகமாகிறது. அற்புதத்தை அந்த குழந்தையுடைய சரீரத்தில் கட்டவிழ்க்கிறேன். அந்த குழந்தையுடைய ஒவ்வொரு ஆர்கன்ஸிலும் அற்புதங்கள் இப்பொழுது நடக்கிறது. Be healed in the name of Jesus. Hallelujah. அடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் வித்தியாசமாக இருக்க போகிறதற்காக நன்றி. Thank you Jesus. ஆண்டவர் இன்றைக்கு கண் பார்வையில் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண் பார்வை தெளிவடைவதாக. செவிட்டாட்டத்தின் ஆவி செவிகளை விட்டு வெளியேறு. இரும்பு முடக்குவாதத்தின் ஆவி வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். எலும்பு வியாதிகள், நரம்பு வியாதிகள், தசை பிடிப்புகள் வெளியேறுவதாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒரு அற்புதத்தின் வல்லமையை சரீரங்களில் கட்டவிழ்க்கிறேன். Be healed now in the name of Jesus. என்ன செய்ய முடியாதோ அதை செய்யும்படிக்கு ஒரு அற்புதத்தின் வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. வேதனைகள் மறைகிறது. கட்டிகளுக்கு கட்டளை கொடுக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சிலருக்கு கட்டிகளை ரிமூவ் பண்ணுகிறார். Now in the name of Jesus, அந்த கழுப்பையில் இருக்கிற அந்த கட்டி இப்பொழுது மறைகிறது. Be healed in the name of Jesus. எல்லா கட்டிகளும் சரீரங்களை விட்டு மறைந்து போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். ஒரு அற்புதத்தை நான் கட்டவிழ்க்கிறேன். சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறவர்களுடைய பொருளாதார நெருக்கடிகள் மாறட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கட்டவிழ்க்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இப்பொழுது சம்பவிக்கட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென், ஆமென் and ஆமென். ஹல்லேலூயா. உங்க சரீரங்கள் நீங்க செக் பண்ணி பாருங்க. இயேசுப்பா உங்களை சுகமாக்கி இருக்கிறார். நீங்க என்ன செய்ய முடியாதோ அதை செஞ்சு பாருங்க. இயேசுவின் அற்புதத்தின் சாட்சிகளை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அதே போல நான் உங்களுக்கு சொன்னது போல உங்களுடைய பெயர், உங்களுடைய புகைப்படம், உங்களுக்கு இருந்த வியாதியினுடைய பெயர் எவ்வளவு நாளா இருந்துச்சு, இப்ப ஏசப்பா உங்களுக்கு என்ன பண்ணார், எக்ஸ்ரே ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட், பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர்ஸ் இதெல்லாம் இருக்குன்னு சொன்ன அனுப்பி வைங்க. இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நீங்க ஸ்கிரீன்ல பார்க்குற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு, அந்த இமெயில் ஐடிக்கு அந்த தகவல்களை அனுப்பி வையுங்கள். இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. Thank you Jesus Christ. அநேகர் நம்முடைய பில்டிங் ஃபண்டுக்குள்ள நம்ம ஒரு ஹீலிங் சென்டரை கட்டி எழுப்பணும்னு விரும்புகிறோம். அநேகர் அதற்குள்ள விதைத்து வர்றீங்க.
ஏசப்பா உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நீங்க நம்முடைய ஊழியங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னா இந்த தரிசனத்தில் நீங்களும் இணைய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். கட்டாயம் இல்லை, சேர்ந்து இயேசுவின் ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம். நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தகப்பனே, இந்த பில்டிங் ஃபண்டுக்குள்ள விதைக்கிறவர்கள், எங்களுடைய தரிசன பங்காளர்களாக இணைந்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வாழ்வுகளில் குறைவு இருக்கக்கூடாது. இப்பொழுதே பிரதிபலன்கள் அவருடைய வாழ்வுகளை தேடி செல்லட்டும். நன்மையான ஈவுகள் இப்பொழுது கட்டவிழ்க்கப்படட்டும். அற்புதத்தை பேசுகிறேன். Miracles shall go, Lord, towards them. Miracles shall reach their lives, oh God. அற்புதங்களும் விடுதலையும் பிரேக் த்ரூஸும் இப்பொழுதே அவருடைய வாழ்வுகளிலே ஆண்டவரே சென்று அடைவதாக என்று சொல்லி நான் பேசி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதி நம்முடைய வாழ்வுகளை உயர்த்தும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நீங்க சென்னையில் இருப்பீங்க அப்படின்னு சொன்ன ஆன்லைன்ல நினைஞ்சிருப்பீங்கன்னா நேரில் வாங்க. சென்னையில் நம்ம 3 இடங்கள் ஆராதிக்கிறோம். காலை 7 மணிக்கு 9 மணிக்கு 7 மணிக்கு தமிழ், 9 மணிக்கு பைலிங்குவல் இங்கிலீஷ் தமிழ் ஆராதனை நம்முடைய அசோக் நகர் லொகேஷனில் வைத்து நடைபெறுகிறது. YMCA அசோக் நகர். அந்த டீட்டெயில்ஸை நீங்க ஸ்கிரீன்ல பார்க்க முடியும். இது ஜவஹர் வித்யாலயா ஹையர் செகண்டரி ஸ்கூல் அருகில் இருக்கிறது. அசோக் பில்லர்லேருந்து 2 நிமிஷம் தான் ஆகும். எனவே 7 மணிக்கு 9 மணிக்கும் ஞாயிற்றுக்கிழமைகள் இங்கே வந்துவீர்கள் என்று சொன்னால் உங்களோடு சேர்ந்து ஆராதிக்கும்படிக்கு விரும்புகிறோம். உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறுங்க. அதே போல் 11 மணிக்கு சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வைத்து நம்முடைய ஆராதனைகள் நடைபெறுகிறது. மாலை 6 மணிக்கு பெத்தேல் பிரேயர் ஹால் சோழிங்கநல்லூர் OMRல வைத்து நடைபெறுகிறது. ஏதாவது ஒரு இடம் உங்களுக்கு எது பக்கமோ அதில் வந்து கலந்து கொள்ளுங்கள். அதே போல் நான் உங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், செப்டம்பர் மாதம் நம்முடைய ஜெபத்தின் மாதமாக இருக்கிறது. This is a month of prayer. எனவே செப்டம்பர் மாதத்தை நாம் ஜெபத்திற்கென்றே ஒதுக்குகிறோம். அதை தாங்க இதை தாங்க அப்படிங்கிறதுக்கு இல்லை. நம்முடைய அஜெண்டா ஆண்டவர் தான். உங்கள்கிட்ட எவ்வளோ பணம், வீடு, காடு, மேடு எல்லாம் இருந்தாலுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வில் இல்லை அப்படின்னு சொன்னால், ஆண்டவரோட சரியான உறவு இல்லைன்னு சொன்னால் எல்லாம் எது இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. ஹல்லேலூயா. எனவே இந்த மாதம் நம்முடைய ஃபோக்கஸ் ஜெபம். எனவே ஜெபிக்கும்படிக்கு வாருங்கள். 21 நாட்கள் உபவாசிக்க போகிறோம். செப்டம்பர் 5ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரையிலும் 21 நாட்கள் உபவாச ஜெபம் நடைபெறுகிறது. அந்த உபவாசத்திலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். ஏன் நீங்கள் வந்து இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளக்கூடாது? உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக அற்புதமாக ஆச்சரியமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு முன்னறிவிப்பு கொடுப்பது நீங்கள் அதற்கென்று ஆயத்தமாகும்படிக்கு. எனவே அந்த 21 நாட்கள் காலை 7 மணியிலிருந்து 8:30 மணி வரையிலும் இங்கே நம்முடைய அசோக் நகர் லொகேஷனிலும் குரோம்பேட்டில் இருக்கிறதான சென்ட் ஜான்ஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் லொகேஷனிலும் 21 நாட்கள் நாம் சேர்ந்து உபவாசித்து ஜெபிக்க போகிறோம். அதனால் உங்களுக்கு என்ன பிளான் இருந்தாலும் 7லிருந்து 8:30 வரையிலும் ஃபேமிலியோடு வாங்க, சேர்ந்து நாம் ஜெபிப்போம். இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. God bless you. Thank you Jesus Christ. அப்படியே எழும்பி நிற்பீர்களா? Thank you Spirit of God. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு சொன்னால் மற்றவர்களுக்கும் இந்த ஆராதனைகளை அனுபவப்படுத்துங்க. துபாய் UAE எங்கே இருப்பீங்கன்னு சொன்னால், do you know that every Friday I'm coming and we are having our worship service happening in Dubai as well, but it's an English service. The details are on the screen. Come and join and be blessed. Hallelujah. அப்படியே எலிமினேட்போமா. பரலோகத்தின் தகப்பனே, ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் எனக்கு விரோதமாக என்னுடைய மனைவி, பிள்ளைகள், குடும்பத்தினர், சபையினர், தரிசன பங்காளர்கள், ஆன்லைன் சர்ச் மெம்பர்ஸ், விஷன் பார்ட்னர்ஸ்க்கெல்லாம் விரோதமாக பிசாசு வைத்திருக்கிற திட்டங்களை நான் சபிக்கிறேன். தேவ திட்டங்கள் மாத்திரம் நிறைவேறட்டும். சங்கீதம் 91:9-10 சொல்லப்பட்டிருக்கிறபடி வாதையங்கள் கூடாரங்களை அணுகாது, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது. சங்கீதம் 91:11-12 சொல்லப்பட்டிருக்கிறபடி எங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு பரலோக தூதர்கள் தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் எங்கள் வாழ்வுகளை மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஆண்டவரே, இந்த உபவாச நாட்களுக்கு எங்களுடைய சரீரத்தை ஆவி ஆத்மாவிலே நீர் ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சிநேகிதமும் கூடி வந்து நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.